மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் பிரியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். எங்க தவறு செய்தார் ராமதாஸ்? கட்சி தலைவர்கள்லாம் வந்து பஞ்சாயத்து பண்றாங்க. எந்த பஞ்சாயத்தும் ஈடுபடல. என்ன இவருடைய பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். வரப்போற எலெக்ஷன் வரையும் நான் தலைவர். பிசிக்கலா பிளவுபடல, உணர்வுபூர்வமா பிளவுபட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அணுகுண்டை போட போறாரு அப்படின்னு சொன்ன எதிர்பார்த்த நேரத்துல அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிடுவாரு, இன்னைக்கு பாமக வந்து பிளவுபட்டுரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்துல டக்குன்னு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்றாரு, ஒரு ஆஃபர் நீட்டிட்டார். சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் மீண்டும் அன்புமணிக்கு பதவி கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கட்சியில் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அடுத்த கட்ட தலைவர் அன்புமணி தான் ஃபீல் பண்றாங்க. ஒரு அழுத்தத்தில் ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு பிடிவாதமா இந்த தலைவர் பதவி தங்கிட்ட இருக்கணும், இந்த வர எலெக்ஷனை தான் நடத்தணும், தான் கூட்டணி பேச்சுக்களை பேசணும், மற்ற பேக்கேஜ் எல்லாம் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பாலை வந்து தூக்கி அன்புமணி பக்கம் போட்டாரு. அன்புமணி அந்த பாலை எப்படி விளையாடுறாரு, அவர் நல்ல பேட்மிண்டன் பிளேயர், அவர் எப்படி விளையாடுறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ரெண்டு வெவ்வேறு தலைவர்களுக்குள்ள நடந்தால் அதோட விஷயம் வேற. இது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற பிரச்சனையா இருக்கு. பிளவுன்ற ஸ்டேஜுக்கு நீங்க போனீங்கன்னா உங்க கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுது? ராமதாஸ் வந்து இந்த இது கொடுத்துருக்காரு, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காருல, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இது, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் தலைவர் பதவியை கொடுத்துருவேன்ட்டு. இந்த ஐடியா கூட இவங்க ஃப்ளோட் பண்ண ஐடியாவாக தான் இருக்கும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சிங்க சார். அதாவது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு படத்துல டயலாக் வரும், அந்த மாதிரி இன்னைக்கும் ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள், தலைவரும் அவர் தான், அவர் சொல்லியிருக்காரு. என்ன அஃபீஷியலான ஒரு இது வந்தாதான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. சரி, இன்னைக்காவது ஒரு முடிவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா மேட்ச் ட்ரால முடிஞ்சிருச்சு அப்படின்னு இன்னைக்கும் பல ஆதங்கங்களை கொட்டிட்டு ட்ரால முடிச்சிருக்காரு. என்னதான் இதுக்கு ஒரு விடையே இல்லையா அப்படின்னு? இல்லை, இதற்கு வந்து விடை வந்து இல்லை. எந்த பிரச்சனைக்கும் அவரே தான் சொல்றார் ராமதாஸே, எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குன்னு அவர் சொன்னார் போன வாரம். பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம் நடக்கும், நல்ல விஷயத்தை நீங்க கேள்விப்படுவீங்க, எங்கேருந்து வேணா வரும் அப்படின்லாம் சொன்னார். நல்ல விஷயம் எப்படி வேணா எந்த இடத்துல இருந்து வேணா வரும்னாரு. அந்த சமயத்துல குருமூர்த்தியும் சைதீஸ்வரசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குருமூர்த்தி தனியாவே நடத்தினாரு. அவங்களே நீ கலாய்ச்சி விட்டாரு சார். ஆமா, ரெண்டு பேர் வந்தாங்க, வெள்ளையா ஒருத்தர், அவர் என்ன இப்படி சொன்னாரு அப்படின்லாம். அவங்க குடும்பத்திலேயே பஞ்சாயத்து பண்ணாங்க. குடும்பத்தில் பஞ்சாயத்து, தைலாபுரத்தில் பஞ்சாயத்து போச்சு, சென்னையில் பஞ்சாயத்து போச்சு. அப்புறம் இவரால் அமைக்கப்பட்ட 34 அமைப்புகள்லேருந்து பஞ்சாயத்து பண்ணாங்க. 16 பஞ்சாயத்து பண்ணாங்க. பஞ்சாயத்து பண்ணவங்களாம் ஒரே ஒரு விஷயத்துல சொன்னாங்களாம், நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்க, தைலாபுரம் தோட்டத்துக்குள்ளே இருங்க, அன்புமணி வந்து கட்சியை வளர்ப்பார் சொன்னாங்களாம். நான் வந்து என்னை வந்து எல்லாரும் வந்து முடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களே தவிர, என்னை வந்து ஒரு இந்த அமைப்புகள், நான் வச்ச அமைப்புகள் வந்து எனக்கே இப்படி ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு கையை வச்சு கண்ணையை குத்துறாங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து அவருக்கு வந்து இந்த பாமகவில் அவருடைய வார்த்தையை வந்து அன்புமணி கேட்காத இருக்காரு அப்படின்றது அவருடைய முக்கியமான பாயிண்ட். ஏதோ முகுந்தனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணுன்னாரு, அன்புமணி எதிர்த்தாரு. ஸோ அதனால் வந்து ரெண்டாவது அன்புமணி என்ன நினைக்கிறாரு, எல்லா இடத்துலையும் வந்து ஏதாவது ஒரு தடையை போட்டுட்டே இருக்காரு, தலைவராக என்ன நியமிச்சிட்டாரு, அவர் செயல்படுத்த விட மாட்டேன்றார் அப்படின்னு அவர் சொல்றார். சமீபத்தில் அன்புமணி சொன்னார், என் தடையெல்லாம் நீங்கி விட்டதுன்னு, சுதந்திரமா செயல்படுதல் படலாம் சொன்னார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது குடும்பம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுது, அமைப்புகள்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணுது, வெளியில இருக்கிற பாஜகலாம் வந்து RSS குருமூர்த்தி பஞ்சாயத்து பண்றாரு, வேற பல கட்சி தலைவர்கள்லாம் வந்து பஞ்சாயத்து பண்றாங்க. எந்த பஞ்சாயத்தும் ஈடுபடல. என்ன இவருடைய பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். வரப்போற எலெக்ஷன் வரையும் நான் தலைவர், நான் தான் கூட்டணியை தீர்மானிப்பேன், நான் தான் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுவேன். அதனால் கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நான் டீல் பண்ணும்போது இதில் வந்து அன்புமணி வந்து ஒரு செயல் தலைவராக இருக்கலாம். அப்படி செயல் தலைவர் ஏற்றுக்கலாம், அவர் வந்து ஒரு தொண்டனாக இருக்கலாம், தொண்டனாக வந்து வேலை செய்யலாம். எலெக்ஷனுக்கு அப்புறம் இது எல்லாமே அவருக்கு போக வேண்டியது தான், அவர் தான் தலைவராக இருக்க. ஆமா, எலெக்ஷனுக்கு அப்புறம் அவர் தான் தலைவனாக இருக்க போறாரு. அந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இவருக்கு அது தேவைன்ற மாதிரி இல்லை. இன்னைக்கு அப்படிதான் நீ சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷனை நான் நடத்துவேன், என் கண்ட்ரோலில், இந்த எலெக்ஷன் வரையும் இந்த கட்சி என் கண்ட்ரோலில் இருக்கும், நான் தான் தலைவர். எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்புமணி எடுத்துக்கலான்ற மாதிரி தான் சொல்கிறார். அப்போது அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவார், அன்புமணியை கட்சியை விட்டு நீக்குவார்னா, அடிப்படை உறுப்பினர் பதவியில் அவர் நீக்குவீங்களான்னா மாட்டேன், அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன்னு சொல்கிறார்.
அப்புறம் வந்து இப்போ அவர் பதவிக்காலம் முடிஞ்சிடுதுன்னு சொல்றார். உங்களுக்கு வந்து ஆட்களை நீக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கான்னா அதுக்கு அவர்கிட்ட தெளிவான பதில் கிடையாது. இந்த விதிகள்லாம் வந்து தேர்தல் கமிஷன் நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க தலைவரை சொல்றீங்களே, இந்த தேர்தல் கமிஷன் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கும் சரியான பதில் கிடையாது. இல்ல அத வந்து புரிஞ்சுக்க முடியுது. நான் வந்து சமாதானத்தை நோக்கி சமாதான முடிவு கிடைச்சிரும்னு நம்புறேன். நான் அந்த எல்லைக்கு போகிறதுக்கு அவர் விரும்பல அங்கங்கிறத அங்க இல்ல, புரிஞ்சுக்க அந்த வேலைக்கு முடியுது. அவர் ஏன் போக ஆனா இந்த விரும்பல? நடவடிக்கைகளை ஏன் எடுக்கிறாரு, ஏன் பார்ட்டி இல்ல பேசுறாருங்கிறதா பார்ட்டியில வந்து பார்ட்டி பிளவுபட்டு கிடக்கு. அதாவது பிசிக்கலா பிளவுபடல, உணர்வுபூர்வமா பிளவுபட்டு ஆமா. கிடக்கு பார்ட்டி. பிசிக்கலா பிளவுபட்டா 2 பேரும் தனித்தனியா போயிடுவாங்க. ஸோ 2 பேருக்கு நடுவில் ஒரு ஒற்றுமை வரணும்னு பார்ட்டியில் விரும்புகிறாங்க, குடும்பத்தில் விரும்புகிறாங்க. எல்லாரும் விரும்பும்போது அந்த ஒற்றுமையை வந்து வரத்துக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் ஒரு கை ஓசைன்னா எடுபடாது. அதனால வந்து அன்புமணியும் சேர்ந்து கை கொடுத்தா தான் உண்டு. ஸோ அதனால அன்புமணிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துட்டார். வர எலெக்ஷன் வரையும் நான் தலைவராக இருந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நீதான் ஓப்பனா சொல்லியிருக்க. ஆமாம், நீங்கள் வந்து பார்ட்டியை சரியாக நடத்தலை, நீங்கள் வந்து விமர்சனங்களை ஏற்றுக்கூட மாட்டேன்றீங்க, நிர்வாக குழுவில் யாரோ ஒருத்தர் உங்களை ஏதோ சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் அவரை எகிரி குச்சிக்கிறீங்க. அதனால் ஒரு தலைமைன்னா லீடர்ஷிப் குவாலிட்டினா விமர்சனங்களை ஏற்றுக்கணும். நான் வந்து என்னை பற்றி எந்த விமர்சனம் இதெல்லாம் 4 அறைக்குள்ள ஒரு 4 செவத்துக்குள்ள ஒரு அறையில பேச வேண்டிய விஷயம் தானே சார்? இது நிறைய பொது வழியில விஷயம் வந்து வச்சாரு. பேசினா அன்புமணி அவர்களுடைய அந்த இல்ல ஒரு இல்ல அரசு கட்சி அவரை தலைவருடைய பொ- இமேஜ் அவரை என்ன அவரை வருது? பொறுத்த மட்டுங்க ஆ. அவருக்கு என்னென்ன வந்து விதமான ஒரு பின்ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுத்த குடைச்சல் எல்லாம் கொடுத்தாங்களோ, ஆ, ஆ. எப்படி அன்புமணியை அத தலைவராக்கணும் வெளியில அப்படின்னு சொல்றது. சௌமியாலாம் வந்தாங்களோ, அப்புறம் என் குடும்பத்து பெண்கள் யாரும் அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருந்தப்போ முதல்ல இவர் நிற்கிறதா சொல்லிட்டு, அப்புறம் அன்புமணி நிற்கிறதா சொல்லிட்டு, அப்புறம் இன்னொருத்தர் அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சி சௌமியாவை கேண்டிடேட்டாக போட்டு, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி சௌமியாவை கேண்டிடேட்டாக நிற்க வச்சாங்களோ. முதல்ல இவர் என் குடும்பமே அரசியலுக்கு வராதுன்னு சொன்னவர் தான். அப்புறம் அன்புமணியை மந்திரி ஆக்கினார், எம்எல்ஏ ஆக்கினார், எல்லாம் பண்ணார். கடைசியில் வந்து இப்போ அந்த கேள்விக்கும் அவர்கிட்ட பதில் இல்லையே. என்- பெண் அடிமைத்தனம் வேணாம், சமூக நீதி வேணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் வேணும்லாம் நீங்க வந்து பேசியிருக்கீங்களே, போராடி இருக்கீங்களே. அப்ப பெண் அரசியலுக்கு இல்ல, வரக்கூடாதுன்னு என் கேட்டா அங்க குடும்பத்தை பதில் இல்லையே சார்ந்த இல்ல அவருக்கு. என்னோட குடும்பத்தை சார்ந்தவர் வரக்கூடாது, வேற எந்த பெண்மணிக்கு வேணா வரலாம், என்னோட குடும்பத்தை சார்ந்தவர் அது வரக்கூடாது. எப்படி சார் அது? அவர் சொல்றாரு அந்த அந்த அவங்க உரிமையை பறிக்கிற மாதிரியா இருக்கு. அதுதான். அது குடும்ப வாரிசு அரசியல், குடும்ப ஆட்சி கட்சி அப்படின்லாம் வந்துருன்ட்டு வேணான்றார். ம். ஆனா அதுல அவரே வந்து என் குடும்பத்திலேருந்து யாரும் வந்து ஒரு பதவி ஏத்துக்க மாட்டாங்க அரசாங்கத்துலன்னு சொன்னவர் தான் இப்போ அன்புமணி பதவி ஏற்று தானே செயல்பட்டாரு. அதனால் அப்போவே அந்த உறுதிமொழியெல்லாம் போயிடுது. அவர் இப்போ டாக்டர் ராமதாஸை பொறுத்த மட்டும் அவர் எந்த கவர்மெண்ட் பதவியிலும் இல்லை. ஆனால் அவரோட பையன் வந்துட்டார். என் ஆமா. குடும்பம்னு சொன்னார், இப்போ பையன் வந்துட்டார். பையனுக்கு அப்புறம் மருமகளும் வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ இங்கே இல்ல அப்ப கூட அவருக்கு பிரச்சனை இல்ல. இப்ப முகுந்தன் வர தடை அப்படிங்கிற போதுதான் அவருக்கு அந்த பிரச்சனை. முகுந்தன் வரதாங்க இங்கே பிரச்சனையேங்க. அதுதான் ஆரம்பம். ஆக்சுவலாக அது இன்னும் தீரவே இல்லை அந்த பிரச்சனை. அந்த முகுந்தன் வரதில் ஆரம்பித்து முகுந்தனுக்கு ஒத்துக்காத இருந்ததுலேருந்து அப்புறம் தான் இவர் செயல் தலைவராக பதவி இறக்கம் பண்ணி அப்புறம் இவர் நியமிச்ச ஆட்கள்லாம் நீக்கி அவர் நீக்க வைக்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி அப்புறம் நேற்று சமாதானம் வரைக்கும் நீக்கம் இவர் பண்றாங்க. போய் அன்புமணி போய் அவரை பார்த்து அதுலேயும் ஒரு சரியாக ஒரு முடிவு வராமல் அவர் குருமூர்த்திலாம் போய் பார்த்து அப்புறம் குடும்பம்லாம் போய் பார்த்து தைலாபுரத்தில் சென்னையிலலாம் மீட்டிங்லாம் நடத்தி கடைசியில் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு அணுகுண்டை போட போறாரு அப்படின்னு சொன்ன எதிர்பார்த்த நேரத்தில் ம். அன்புமணியை கட்சி விட்டு நீக்கிடுவார், இன்னைக்கு பாமக வந்து பிளவுபட்டுரும் அப்படின்னு எதிர்பார்த்த நேரத்தில் டக்குன்னு ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ் மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆஃபர் நீட்டிட்டார் அன்புமணிக்கு. இந்த எலெக்ஷன் வரையும் நான் பார்த்துக்கிறேன், எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட தானே கட்சி போக போகுது, அதனால ஒரு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, குரு சிஷ்யன் வந்து குருவை மிஞ்சலாம், பட் ஆனால் வந்து தந்தையை வந்து தன்னையை மிஞ்சக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழியெல்லாம் சொல்லி வந்து ஒரு மாதிரி ஒரு அனுதாபத்தை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை பேசியிருக்கார். ஸோ இப்போ வந்து ஒரு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, சரி அவர் டாக்டர் ஏதோ ஒரு கடைசி காலத்தில் ஒரு ஆசைப்படுறாரு இந்த எலெக்ஷன் நடத்தி கண்ணீர் முடிக்கணும்னு. ஒவ்வொரு பேட்டிலையும் அந்த கண்ணீரையும் பார்க்க முடியுது. நம்ம இவரோட பேச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க தவறு செய்தார் ராமதாஸ்? என்ன பாமகவுல அவர் எங்க அவர் தவறு சரியா பண்ணிட்டார்? நடத்தலைன்றார். அவர் அந்த கட்சியை சரியா நடத்தல. ஒரு இல்ல அது எலெக்ஷன் அன்புமணி அவர்கள் மீதான குற்றச்சாட்டு. ஆமா. ராமதாஸ் அவர்கள் எங்க தவறு பண்ணார்? இல்ல, ராமதாஸ் அவர்கள் எங்கேயும் தவறு பண்ணல. அவர் நிறுவனர் இல்ல இப்படி வழிகாட்டி. ஒவ்வொன்றுக்கும் பிரஸ் மீட் கூப்பிட வேண்டிய அவசியம் அவருக்கு அவர் இருக்கு எவ்ரி இல்லையா? யூஸ்வலா எவ்ரி தேர்ஸ்டே அப்புறம் சப்மிட் பண்ணி தானே இருக்காரு. அதான் ஏதோ ஒரு இப்போ விஷயத்துல- பண்றாரு. ஆமா, ஏதோ ஒரு காரணத்தினால மீட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் தொடர்ந்து அவர் மீட் பண்றதுக்கு காரணம் இந்த பிரச்சனை போயிட்டு ஆமா. இருக்கிறதுனால மீட் பண்றாரு. ஸோ அதனால வந்து அடிப்படையில் என்ன விஷயம்னா வந்து இந்த ஆஃபரை வந்து எவ்வளவு தூரம் வந்து அன்புமணி ஏத்துக்கிறாரு. அப்போ பார்ட்டி ஆளுங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ, இந்த ஒரு பேட்டி வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி டாக்டரை வந்து கட்சியை வளர்த்தாரு, எல்லாம் பண்ணாரு, கடைசியாக அவருக்கு ஒரு ஆசை இருக்கு, இந்த எலெக்ஷன் அவர் நடத்திட்டு போட்டுமே, எதிர்காலம் வந்து அன்புமணி தானே, அவர் எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்புமணி தான் கொடுக்க போறேன்றாரு. ராமதாஸ் ஸோ அவர்கள் அன்புமணி அதான் வந்து இந்த சொல்றாரு. ஒரு 8 மாசம் 10 மாசம் அவர் கீழே ஒர்க் பண்ணதுல என்ன பிரச்சனை இருக்கு என்னைக்குமே அப்படின்ற நான் அந்த முட்டாள் கூட பண்ண மாட்டான், மடையன் கூட பண்ண மாட்டான், நான் போய் அன்புமணியை கட்சி விட்டு நீக்குவனா, என்னைக்கும் நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆசைங்கிறது இன்னொரு நான் சில காலம் தானே, சில வருடம் தானே அதாங்க. அப்படிங்கிற மாதிரி ஆனா அந்த சில மாதங்கள் கழித்து மறுபடியும் அவர் மீண்டும் அன்புமணிக்கு பதவி கொடுப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா.
ஆனா இது அதுக்கு அவரே பதிலும் அது வந்து சொல்றாரு. அவர் வந்து பண்ண மாட்டாரு, அவர் வந்து செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, அவருக்கு அன்புமணிக்கு முதல்ல ஒரு நம்பிக்கை வரணும். ம். 8 மாசம் கழிச்சு 10 மாசம் கழிச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு டாக்டர் ராமதாஸ் வந்து மீண்டும் நீங்களே தலைவராக இருங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னு. அந்த குடும்ப பாலிடிக்ஸில் வேற ஏதாவது பிக்சர் டேர்ன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வேற ஏதோ ஒரு டேர்ன் ஆகி வேற ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்டாக வச்சுக்கோங்க, அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஒரு பொதுக்குழுவை கூட்டி அவர் வேற ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இந்த 8 மாசத்துல தலைவராக இருக்கும்போது வேற ஒரு முடிவு எடுத்துட்டாரு, வேற ஒரு ஆளை நியமிச்சிட்டாரு, ஏதோ ஒன்று. ஆனால் பிள்ளை அவரோட சன்னுக்கு எதிராக அவர் பண்ணுவாரான்றது கொஞ்சம் டவுட்டு. அவரை வந்து அடிப்படை இந்த பிரஸ் மீட்டை பார்க்கும்போதே கொஞ்சம் இதுவா தான் இருக்கு. அவர் சன்னை வந்து நீக்குவாரான்றது டவுட்டா இருக்கு. அவர் வந்து ஒரு எமோஷன்ஸ்ல இருக்கார் அவர், ஆக்சுவலா புரியுது. ஆனால் இப்போ வந்து அன்புமணி என்ன நினைப்பாரு, நமக்கு வந்து அவர் ப்ராமிஸ் பண்ணபடி கொடுப்பாரா அப்படின்னு. அவர் ஏற்கனவே அவர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, 3 வருஷம் முன்னாடி கொடுத்தாரு. நீங்க சரியா செயல்படலைன்னு அவர் ஃபீல் பண்றாரு. சரி, அவர் இந்த எலெக்ஷனை நடத்தி பார்க்கட்டும். முடிச்ச பிறகு எப்படி இருந்தாலும் கட்சி அவர் உங்ககிட்ட தான் வரப்போகுது. உங்களுக்கு அடுத்து அவருக்கு அடுத்த தலைவர் நீங்க தான். உங்களை விட்டா அங்கே தலைவர் கிடையாது. ஜி.கே. மணி போன்றவர்கள்லாம் இனிமேல் ஒன்றும் பெரிய தலைவராக வந்து அங்கே ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால சப்போஸ் டாக்டர் ராமதாஸ் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்கலன்னா அப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ அதுவரையும் அப்போ வந்து ஒரு ஆஃபர் கொடுத்து ஒரு சமாதானம். அப்போ நீங்கள் செயல் தலைவராக நீங்கள் இருக்கணும். இந்த 6 மாதம் இருந்து அவரோட வழிகாட்டுதலில் வேலை செய்யணும். செயல் தலைவருக்கு என்ன அதிகாரம்னா ஒரு அதிகாரம் இருக்காது. அவர் தலைவர் என்ன சொல்றாரோ அதை செய்வார். அதான் செயல் தலைவர்ன்றது அவர் தான். அதான் அவர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நான் சொல்றபடி நீ நடந்துக்கோ, நான் சொல்றதை நீ செய்யி, நீ சிறப்பா செயல்பட, உன்னை தேடி வந்து பதவி வரும். ஒரு 50 தொகுதி எடுத்து வேலை செய்யுங்க, அப்போதானே கூட்டணியில் நம்ம வந்து தொகுதியெல்லாம் கேட்க முடியும் அப்படின்லாம் சொல்றாரு அவரு. ஆனால் இப்போ அன்புமணிக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அவங்க அப்பா மேலே. அவர் வந்து கரெக்டாக கொடுப்பாரா, அவர் வந்து வேற ஏதாவது திசை திருப்பிடுவாரா, வேற ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணிடுவாரா, நம்மளை வந்து தொங்கல்ல விட்டுருவாரா அப்படின்னா நிச்சயமா ஒரு தந்தை வந்து மகனை தொங்கல்ல விடுவாரா அப்படின்னா யார் இருக்காங்க பாமகவுல? யாருமே இல்லையே. அதனால அப்படி தொங்கல்ல விட்டாலுமே ஒரு கட்சியை கன்சாலிடேட் பண்ணலாம் அன்புமணி. அப்பவும் கட்சியை கன்சாலிடேட் பண்ணலாம். ஏன்னா அவருக்கும் வயசாச்சு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் போராட முடியாது இல்லையா? ஸோ அவரோட கடைசி ஆசை மாதிரி கூட வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட அவருடைய கடைசி ஆசை அப்படின்னு கூட வச்சு நீங்கள் விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு சமாதான கொடியை வந்து தூக்கியிருக்காரு ராமதாஸ். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அன்புமணி எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான்றதை பொறுத்து தான் பாமகவில் வந்து தேர்தலுக்குள்ளே ஒரு சமாதானம் வருமா இல்லையான்னு தெரிய வரும். இல்லைங்க இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, நான் தான் தலைவருங்க, நான் எடுக்கிறதா முடிவு, அவர் என்ன வேணால் முடிவு எடுத்துகிட்டு போட்டோம், நான் தொடர்ந்து நடைபயணத்தை போவேன், நான் தலைவராக இருந்து எல்லா வேலையும் செய்வேன். கூட்டணி யார்கிட்ட பேசுவாங்கன்னு கேட்டா ராமதாஸ் சொல்றாரு, கட்சிக்காரங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசுறதுன்ட்டு, அவங்களுக்கு தெரியும், அவங்க மனசு யாரு அப்படின்னா தொண்டர்கள் ஆதரவு எனக்கு தான் இருக்கு, 95% ஆதரவு எனக்கு தான் இருக்குன்றாரு. பட் அதெல்லாம் சொல்லலாம். பட் அடிப்படையில் கட்சியில் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா அடுத்த கட்ட தலைவர் அன்புமணி தான் ஃபீல் பண்றாங்க ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து இதுல வந்து 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய அவசியம் இருக்கு கட்சியோட நன்மைக்காக. அதனால வந்து இப்போ வந்து ராமதாஸோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் இந்த எலெக்ஷன் நடத்தி காமிக்கிறேன் அப்படின்றாரு. இல்ல அப்படி கேட்பதே எனக்கு அவமானமா நான் நினைக்கிறேன் அப்படின்லாம் அவரு சொல்றாரு. அவமானமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வாய் விட்டு கேட்டார்ல, எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் கட்சி ஆகிட்டு தானே போகுதுன்றார். அப்ப அந்த அவசியம் ஏன் வந்துச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இந்த நேரத்துல. அந்த அவசியம் ஏன் வந்ததுன்னா வந்து இவர் மேல நம்பிக்கை இல்லை, இந்த எலெக்ஷனை வந்து ஒரு சரியா நடத்த மாட்டாரு, நம்ம கூட்டணியெல்லாம் நம்ம பேசி டிசைட் பண்ணலாம், நம்ம எந்த தொகுதி கேட்கணும், எப்படி உழைக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இந்த எலெக்ஷனை ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணலாம்னு அவர் நினைக்கிறார். தொடர்ந்து தோல்வியை தழுவின்னு இருக்கிற பாமகவுக்கு ஏதாவது ஒரு உத்வேகம் கொடுக்க முடியுமான்னு ட்ரை பண்றாரு. அன்புமணி சரியா உழைக்கலன்றது அவருடைய பாயிண்டா இருக்கு. அவர் வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் தாங்க நடந்திருக்கு, 24 எலெக்ஷன் தாங்க, 22 தலைவராக வந்தாருங்க, 24 எலெக்ஷன் நடந்தது. இப்போ 3 வருஷம் ஒரு பதவி காலம் முடிஞ்சு போச்சு 25ல். ஸோ இப்போ அவருக்கு ஒரு எலெக்ஷன் தான் வந்தது, அவருக்கு 2-3 எலெக்ஷன் தான் நீங்கள் சான்ஸ் கொடுக்கணும்ல. ஒரு எலெக்ஷனோட அவர் நீங்கள் நிறுத்திட்டீங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் தானே எல்லாம் பண்ணியிருந்தீங்க. 24 எலெக்ஷன் மட்டும்தானே அன்புமணி நினச்சபடி பாஜகவோட போனாங்க. அதனால வந்து இப்போ டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு எலெக்ஷன் கொடுத்ததே அவரால் தாங்க முடியல. அதனால இப்போ அடுத்த எலெக்ஷன் நான் தான் நடத்துவேன்ற மாதிரி சொல்றாரு. அதனால இதுல வந்து வெறும் எலெக்ஷன்ஸ் மட்டுமே இன்வால்வ் ஆகலை, வெறும் எலெக்ஷன் கூட்டணி அது மாதிரி இதை தாண்டி வேறு பல விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு கட்சின்னா அந்த கட்சிக்கு ட்ரஸ்ட் செயல்படவே இல்லை, அதனால செயல் தலைவர் பதவி கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லைங்க, அவர் செயல்படலைன்னு அவரே சொல்றாரு. அப்புறம் செயல் தலைவர் எதுக்கு கொடுக்குறாரு? அவர் தான் செயல்படலைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு செயல் தலைவர் பதவி கொடுக்குறீங்க? அதுலயே ஒரு முரண்பாடு இருக்கு. செயல்படாத ஒருத்தரை நீங்க எதுக்கு ஒண்ணு நீங்க தலைவர் பதவியும் தூக்குறேன்னு சொல்லுங்க, தலைவர் பதவியும் தூக்குறேன்னு சொல்லுங்க, ஒரு அதுல ஒரு அர்த்தம் உண்டு. தலைவர் கிடையாதுங்க, அவர் செயல்படலன்னு சொல்லுங்க. செயல்படாத அவருக்கு செயல் தலைவர் சிறப்பா செயல்படாதவருடைய ஆர்கனைசேஷன்ல தான் இப்படி ஒரு மாநாடு நடத்த முடியுமான்ற ஒரு கேள்வி. இப்போ ஆகஸ்ட் மாசம் இன்னொரு மாநாடு நடத்துறாங்க, மகளிர் மாநாடு நடத்த போறாங்க. அதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து வருவாங்களா இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த கடந்த மாநாடையும் அன்புமணி தான் நடத்தினார். 3 மாசம் பாடுபட்டு அவர் தான் நடத்தினார். ஏதோ ஒரு அழுத்தத்துல ராமதாஸ் அவர்கள் இந்த ஒரு பிடிவாதமா இந்த
தலைவர் பதவி தங்கிட்ட இருக்கணும், இந்த வர எலெக்ஷனை தான் நடத்தணும், தான் கூட்டணி பேச்சுக்களை பேசணும், மற்ற பேக்கேஜ் எல்லாம் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதன் மூலம் கூட்டணி பேக்கேஜஸ் தான் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அந்த பேக்கேஜ் அவர் டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு அவரால் நினைக்கிறாரா, அவருக்கு ஏதாவது ஒரு அழுத்தங்கள் இருக்கான்றது நமக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து அன்புமணி அவர்கள் என்ன டிசைட் பண்ண போறாரு இப்போ? அவர் அப்பா சொல்ற மாதிரி சரி பரவாயில்ல, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு, சரி பரவாயில்ல, ஒரு 8 மாதம் தானே 10 மாதம் தானே, நான் செயல் தலைவராக கண்டினியூ பண்ணுறேன், நீங்களே முடிவு பண்ணுங்க, என்ன வேணா நான் வேலை செய்யறேன். அந்த முடிவை எடுத்தா அரசியல் வட்டாரத்துல அன்புமணி அவர்கள் மீதான மதிப்பு கூடத்தானே செய்யும். கண்டிப்பா கூட தான் செய்யும். ஏன்னா எதிர்காலத்துல எப்படியும் கட்சி அவர் பின்னாடி பாமகன்னு போகுது, வேற எங்கேயும் போகாது, கட்சி அவர் பின்னாடி தான் போகும். அது வேற யாரும் வந்தாலும் கூட, இன்னொருத்தரை வந்து ராமதாஸே இன்னொருத்தரை உருவாக்கினா கூட கட்சி என்னமோ அன்புமணிகிட்ட தான் போகும். அது ராமதாஸ் இருக்கிறவனே இந்த பிரச்சனை. இப்போ ராமதாஸ் இருக்கும்பொழுதே கட்சி நிர்வாகிகள் முழுக்க அன்புமணி பின்னாடி இருக்கும்போது, ராமதாஸ் இல்லாத சூழல்ல எல்லாரும் நேச்சுரலி அவர் பின்னாடி தான் போவாங்க. ராமதாஸே ஒரு ஆளை கொண்டு நிறுத்தினா கூட அவர் பின்னாடி போக மாட்டாங்க, அது இவங்க அன்புமணி பின்னாடி தான் போவாங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்றது இப்போ இன்னைக்கு பாலை வந்து தூக்கி அன்புமணி பக்கம் போட்டாரு. அன்புமணி அந்த பாலை எப்படி விளையாடுறாரு, அவர் நல்ல பேட்மிண்டன் பிளேயர், அவர் எப்படி விளையாடுறாரு பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போ அன்புமணி அவர்கள் என்ன முடிவு எடுப்பாரு? ஏன்னா இவர் ஒன்று பேசினா அங்கேருந்து ஒரு ரியாக்ஷன் வந்து லேட்டாக வந்தாலும் வந்துகிட்டு இருந்துச்சு. இவர் யாராவது நீக்குனா அங்கேருந்து சேர்க்கறது, அது மாதிரி நேற்றைக்கு வந்து பாலு அவர்களை நீக்கி அறிவிச்சிருந்தாரு அந்த பேரவை தலைவர் அப்படிங்கிறதுலேருந்து. அதை வந்து தீர்மானங்கள் மூலிமா வந்து அவர் வந்து மீண்டும் வந்து சேர்த்திருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இவர் பேசியிருக்காரு, டிரால முடிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இந்த சண்டைக்கு வந்து சமாதானத்துக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் பாமகவில் அப்படிங்கிறது? சமாதானத்துக்கே வாய்ப்பு இல்லைன்னா வந்து அது பிளவுபட்டு தான் போகும். ஆக்சுவலாக அது பிளவுபட்டு போகணும் அப்படின்னா கட்சியிலிருந்து முன்னாள் நிர்வாகிகள், கட்சி உறுப்பினர்கள், விலக்கப்பட்டவங்க, அவங்க வந்து ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க. வன்னியர் சங்கங்கள் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கு. ஆனா கட்சியில அபிஷியலாக இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள், உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாருமே அன்புமணி அவர்கள் சைட்ல இருக்காங்க. அப்படிங்கும்போது இதுல பிளவுன்ற வார்த்தைக்கு அங்க இடம் இருக்கான்ற ஒரு கேள்வியே வருது. இல்லை, அதாவது வந்து யாராவது ஒருத்தர் சமாதானமா போகணும் இல்லையா? இப்போ டாக்டர் வந்து அதோட கட்சியோட நிறுவனராக இருக்காரு, அவர் வந்து ஒரு விஷயத்துல பிடிவாதமா இருக்காரு, இவரும் பிடிவாதமா இருக்காரு, என்ன தலைவர் பதவி நீக்கக்கூடாதுன்னு. அப்போ 2 பேரும் ஒரு ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா கட்சி பாதிக்கப்படுது இல்லை? கட்சி தொண்டர்கள் அப்போ வந்து விரக்தி அடைவாங்கல்ல, விரக்தி அடைஞ்சவங்க வந்து வேற கட்சி கூட போவாங்க, சொல்ல முடியாது. இதே மாதிரி நீடிச்சிருந்து வச்சுக்கோங்களேன், வேற கட்சி கூட போவேன். அவங்களுக்கு கட்சியோட எதிர்காலம் இந்த மாதிரி ஒரு உணர்வு ரீதியாக 2 பிளவாக இருக்கும் பொழுது அது வந்து கட்சி எப்படி தேர்தலில் வெற்றி பெறும்? அந்த ஓட் பேங்கை நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? உங்கள் ஓட் பேங்கை ஒரு பக்கம் அன்புமணிக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. யார்கிட்ட பேசுவாங்க, என்ன பேசுவாங்க? அப்படி கூட்டணிக்கு பேசும்போது நீங்க ஒரு டிமாண்டோட ஒரு அந்த பவரோட பேச முடியுமா? சொல்லலையே இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் என்கிட்ட தான் பேசணுங்கிறத கூட சொல்லலையே. கட்சிக்காரர்களுக்கு தெரியும் யார்கிட்ட பேசணும்னு. அப்படியே சொல்ல என்கிட்ட தான் வந்து கூட்டணி பேசுறவங்க பேசுறாங்க. அவரை கூடவே என்னன்னு சொல்றாருல்ல, கட்சி தொண்டர்கள் என் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்றாருல்ல, கட்சி என் பக்கம் தான் இருக்குன்றாருல்ல. ஸோ அதுல இருந்து எங்கிட்ட தான் பேசணுன்றது ஒரு இன்டைரக்டா சொல்றாரு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இது வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்கிற அந்த பிரச்சனை. இப்போ ஒரு கட்சியில பிரச்சனை வரும்பொழுது 2 வெவ்வேறு தலைவர்களுக்குள்ள நடந்தால் அதோட விஷயம் வேற. இது வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற பிரச்சனையா இருக்கு. 2 வெவ்வேறு தலைவர்களுக்கு, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடந்ததுன்னா பிளவு ஆகி அவங்க ஒரு பக்கம் போனாங்க, அதுல குடும்பம்ன்ற விஷயம்லாம் எங்கேயுமே வரல, அது நேரடியாக செங்குத்தான ஒரு பிளவா போயிட்டு போச்சு. அதே மாதிரி வைகோவுக்கும் கலைஞருக்கும் பிளவுனா 2 வெவ்வேறு ஆட்கள் பிளவுபட்டாங்க, போனாங்க, அவ்வளோதான், ரைட்டு. அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் ஜெயலலிதா விட்டும் பிரிஞ்சு போய் கட்சியெல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இது வந்து குடும்பத்தில் அப்பாவுக்கும் பையனுக்குமான தகராறு. இவங்க 2 பேர் தனித்தனியாக போய் இப்போ திமுகவில் வந்து அழகிரி ஒரு கொஞ்ச நாள் தகராறு பண்ணியிருந்தார் ஸ்டாலினுக்கு கொடுக்குறது. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அழகிரியை ஒதுங்கிட்டாரு. ஸ்டாலினுக்கு கட்சி பேக்கப் ஃபுல்லாக இருந்தது, கலைஞர் பேக்கப் ஃபுல்லாக இருந்தது, அவர் ஒதுங்கிட்டாரு, இவருக்கு கிளியர் வே வந்துடுச்சு. ஆனால் இங்கே வந்து போட்டியே கூட கிடையாது. இப்போ ஸ்டாலினுக்கு அழகிரி போட்டி மாதிரி இங்கே வந்து அன்புமணிக்கு போட்டியும் கிடையாது. அது அவருக்கு அடுத்தது ஒரே வாரிசாக இவர் தான் இருக்கார். இவர் இருக்கும்போது இவர் வந்து அப்பா சொல்கிறத நம்பி இருக்க வேண்டியதான், அவர் சொல்கிறத நம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இல்லாட்டி கட்சி வந்து கூட்டணி பேசுறதெல்லாம் இப்போ 2ஆக இருக்கும்போது யார்கிட்ட பேசுவாங்க? அன்புமணிகிட்ட பேசுதான். நீங்கள் கட்சி அஃபிஷியலாகவே கூட பிளவுபடலைங்க, இதே மாதிரியே போயிட்டு இருக்கு வச்சுக்கோங்க. கூட்டணி பேசுகிறவங்க யார்கிட்ட பேசுவாங்க? அன்புமணிகிட்ட பேசினா செல்லாதுன்னு ராமதாஸ் சொல்லுவார், ராமதாஸ்கிட்ட பேசினா செல்லாதுன்னு அன்புமணி சொல்லுவார்.
அப்போ 2 பேரும் வந்து கட்சிக்காரங்க 2 பேர்ட்டையும் பேசுவாங்களா? அது வந்து சரியா வராதுல்ல. இவர் ஒரு தொகுதி 2 பேர் போடுவாரு. தாவேகாவோட பாமக பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அது இன்னைக்கு இல்ல. ராமதாஸ் அவர்கள் கிட்ட இல்ல இதுவரைக்கும் இல்லவே இல்லன்ட்டாரு அவரு. ஒண்ணும் சொல்ல முடியாது. அன்புமணி தரப்புல யாராவது பேசியிருக்கலாம். ராமதாஸுக்கு தெரியாத இருக்கலாம். நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால வந்து இந்த 2 பேரும் இப்படி வித்தியாசமான கருத்துக்களோட இருந்தா, 2 பேரும் கருத்து ஒற்றுமை இல்லாம இருந்தா, அப்போ கூட்டணி பேச வர கட்சிகள் யார்கிட்ட பேசும்? உங்க கட்சியிலேயே நீங்க சீட்டெல்லாம் ஒதுக்குறது எப்படி ஒதுக்குவீங்க? உங்க கட்சியிலேயே நீங்க முடிவெல்லாம் எப்படி எடுப்பீங்க? அப்போ பிளவுன்ற ஸ்டேஜுக்கு நீங்க போனீங்கன்னா உங்க கட்சியோட எதிர்காலம் என்ன ஆகுது? அது வந்து சரியான நீங்களே வளர்த்த கட்சியை நீங்களே முடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துடும். அதனால இதெல்லாம் இருக்கு. அதனால இது வந்து இந்த இப்போ இந்த சீன் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்த சீன் எப்படி ஆகும்னு பார்க்கணும். இந்த சீன் முடிஞ்சு இது போட்டாங்க, ஸ்க்ரீனை போட்டாங்க கீழே. அடுத்த சீன் வந்து பின்னாடி திரைக்கு பின்னால் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அடுத்த வியாழக்கிழமை நமக்கு தெரிய வரும். அதனால் ஒரு ஆஃபர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அன்புமணிக்கு. அதை அவர் ஏற்றுட்டு வந்து சரி ஃபாதர் சொல்கிறாரு அப்படின்னு கேட்டு இருப்பாரா, இல்லை இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, இந்த சமாதானத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரான்றதை பார்க்கணும். இப்போ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு பேசும்போது பாமக பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் அவரை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு 100 ரூபா பரிசு தரோம் அப்படின்னு சொல்றாரு. பாமகனுடைய பொதுச் செயலாளர் அவரை ஏன் இப்படி ஒரு விமர்சிக்கிறாரு? அவர் கொஞ்ச நாள் இங்க இருந்தாருங்க, திடீர்னு அங்க போயிட்டாரு, அன்புமணிகிட்ட போயிட்டாரு. அந்த கோவத்துல அவர் பேசுறாரு. ஓகே, அவர் இங்கதான் உட்கார்ந்து இருந்தாரு. சரி, உட்கார்ந்து அன்புமணிக்கு எதிராக பேட்டி எல்லாம் கொடுத்தாரு. சடன்னு பார்த்தா ஒரு நாள் அங்க போய் உட்காந்துருக்காரு அன்புமணி பக்கத்துல. ஆதரவாளரா அவரோட ஆதரவாளரா போயிட்டாரு. அதனால அவருக்கு டாக்டருக்கு கோவம், இன்டைரக்டா ஒரு கிண்டலா நக்கலா பேசுறாரு, அவரோட கேரக்டரை பிரதிபலிக்கிற மாதிரி பேசுறாரு. அதாவது நேரடியாக அட்டாக் பண்ணாம மறைமுகமா அட்டாக் பண்றாரு. இவங்க எல்லாம் வந்து எதுக்காக ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே, அவ்வளவுதான் அவங்களுடைய இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி ஆளுங்களா, ஒரு பார்ட்டி தலைமைக்கு வந்து ஒரு கட்டுப்பட்டு இருக்கிறவங்க மாதிரி தெரியல. யார் வந்து இது மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுத்தாங்கன்னா போயிடுறாங்க அப்படின்ற வேறு கட்சி இல்லையே, அதான் வேறு கட்சி இல்ல. நம்ம எனக்கு எங்கிட்ட லாயல்ட்டி, எனக்கு விசுவாசம் காமிக்காத அங்க போய் விசுவாசத்தை திடீர்னு விசுவாசத்தை மாத்திக்கிறது இருக்குல்ல, அது அவருக்கு ஒரு கோபத்தை உண்டாக்கி இருக்கு. இப்ப குருமூர்த்தி சையதுசாமி அவர்கள் வந்து பேசினாங்க. அதையும் இவர் பொதுவெளியிலேயே சொல்றாரு. 2 மிகப்பெரும் ஆளுமைகள் வந்து பேசினாங்க, அதுல ஒருத்தர் சிவப்பா இருப்பாரு அப்படின்லாம் வந்து அவர் சொல்றாரு. இப்ப அந்த பேச்சுவார்த்தை எடுபடல அப்படிங்கிறது இன்னைக்கு பிரஸ் மீட்ல தெரிஞ்சிருக்கு. அவங்க அங்கேயும் போய் பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இனி வந்து இது பாஜக அனுப்பி வைத்த ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கான ஆரம்பமா அவங்க இருவரும்? இந்த பேச்சுவார்த்தை சமாதானத்துல முடியல அப்படின்னா இன்னும் வேற என்ன ஸ்டெப்பை பாஜக எடுப்பாங்களா மாட்டாங்களா, என்ன நடக்கும்? இல்ல பாஜக தொடர்ந்து எடுப்பாங்க. பாஜகவுடைய நோக்கமே அது ஒன்றுபட்ட பாமகவா 2 பேரும் ஒன்றுபட்டு இருந்து தேர்தலில் அந்த வாக்குகளை அறுவடை பண்ணணும். தேர்தல் கூட்டணி கட்சியாக அதை சேர்த்து நம்ம வாக்குகளை அறுவடை பண்ணணுன்றது அவங்களுடைய நோக்கம். அதனால அவங்க தொடர்ந்து தங்கள் முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பாஜக பிளவுக்கு காரணங்க, பாஜக பிளவுக்கு காரணம்னு அவர் இன்னைக்கே சொல்றாரு ராமதாஸ். அவங்க ஒன்றும் இது பின்னாடி இல்லைன்றாரு, அவங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. இல்ல முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பமானப்போ ஊடகங்கள்ல வரும்போது கூட அன்புமணி அவர்களுடைய ஒரு ரெக்வஸ்டின் பேர்ல தான் வந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கூட பேசினாங்க. ஆனா அவங்க அன்புமணி அவருக்கு அவங்க வந்தது அன்புமணிக்கே தெரியாது, பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு தெரியாது. 3வது நபர்கள் வந்து சமாதான பேச்சுவார்த்தையில வேணாம், குருமூர்த்தியும் வரது வந்து அவருக்கே தெரியாது அன்புமணிக்கு. அவங்க அம்மா சொல்லி தான் அவருக்கே தெரியும்னு அவர் சொல்லியிருக்காரு. எங்க அம்மா தான் சொன்னாங்க அவங்க வராங்கிட்டு, நான் உடனே கிளம்பி போயிட்டேன்னு சொல்றாரு. இப்போ பாயிண்ட் என்னன்னா வந்து குருமூர்த்தியோட பாயிண்ட் என்னன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில் அன்புமணிகிட்ட பேசியிருப்பாரு, போன்ல கூட பேசியிருப்பாரு, சொல்ல முடியாது. ஸோ பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த கட்சி வந்து இந்த 2 பேரும் ஒன்றாகணும், கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும், கட்சியோட கூட்டணி வைக்கணும், அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் வந்து பாஜக ஒர்க் பண்ணுறாங்க. அது தொடர்ந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, இது மாதிரி விட்டுற மாட்டாங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ப்ராபப்ளி இந்த இப்போ இந்த அன்பு ராமதாஸ் வந்து இந்த இது கொடுத்துருக்காரு, ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காருல, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான் இது, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் தலைவர் பதவியை கொடுத்துருவேன்ட்டு, இந்த ஐடியா கூட இவங்க ஃப்ளோட் பண்ண ஐடியாவாக தான் இருக்கும். குருமூர்த்தி சொன்ன ஐடியாவை தான் அவர் சொல்றாரு நினைக்கிறேன். அவரா இந்த முடிவை எடுக்கல, என்னுடைய கருத்து தான். அவரை பொறுத்த மட்டும் தான் இறக்குற வரையும் தான் தான் தலைவர்னு முடிவில் தான் இருந்தார். இனிமே தலைவர் நான் தான், நீ செயல் தலைவர், நான் இறந்து போன பிறகு நீ தலைவராக மாறிடுன்றதான் அந்த இதுதான் இருந்தார். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இல்ல அந்த சந்திப்பிற்கு பிறகு வெளியில வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் போது பிரியா விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அந்த வார்த்தையை அங்க மென்ஷன் பண்ணாருங்கிறது ஒரு டவுட் ஆச்சு எல்லாருக்கும். இவர் வந்து 3 மாசத்துக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்ச பிறகு அவரே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? அதான் பிரியா விடைபெறுகிறேன். அப்போ அவருக்கு வந்து குடும்பத்திலேருந்து ப்ரெஷர், நீங்க வந்து அன்புமணியை வந்து ஃப்ரீயா செயல்பட விடுங்க அப்படின்னு குடும்பத்திலேருந்தே ஒரே ப்ரெஷர். நீங்க வந்து இப்போ எலெக்ஷனை நோக்கி கட்சி போதுங்க, எலெக்ஷன் இல்லை இருந்தால் பரவாயில்ல, எலெக்ஷனை நோக்கி கட்சி போகும்போது இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்து கீழே கேடரை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணும்.
வந்து மற்ற கட்சிக்காரங்களாம் ஆக்டிவா வேலை செய்யும்போது ஆமா. இவன் வந்து முடிச்சிட்டு இருப்பான்ல, என்ன பண்றது ஏது பண்றது, நம்ம கட்சி என்ன பண்ண போகுது தெரியல, வேட்பாளராயே அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் வந்து கூட்டணி கூட கூட்டணியெல்லாம் ஃபார்ம் பண்ணி ஏதோ ஒரு இதில் போயிட்டு இருக்கு. திமுக கூட்டணி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தாவேகா வேற. இது இவங்க கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் பாமக நடந்திருந்தா அந்த மத்திய வட தமிழகத்தில் விஜயோடைய இது ஆதிக்கம் அதிகமாகும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து அந்த இந்த இந்த ஓட்டு அப்படியே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எவ்வளவு சீக்கிரத்தில் அவங்க பிரச்சனைகளை சரி செஞ்சுட்டு ஒருமுகமாக வந்து காட்சி அளிக்கிறாங்களோ மக்கள்கிட்ட, அப்பதான் வந்து மக்களுக்கு அந்த அந்த தொண்டர்களுக்கு மறுபடியும் பாமக மேலே நம்பிக்கை வரும். இல்லாட்டியே வந்து அது வந்து நீங்கள் எலெக்ஷன்ஸ் நெருங்கும்போது இதே மாதிரி நீடிச்சுதான் நிலைமை. அதோடைய பாமகவுடைய எதிர்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது அப்புறம் மீண்டும் இந்த மாதிரி கட்டமைக்கிறது ரொம்ப கஷ்டம். நன்றி சார், நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.